திரு ஸ்தோத்திரம். மனம் திரும்புங்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கு ஒரு வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இது யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் மனம் திரும்பணும் அப்படின்னு சொன்னால், மனம் திரும்பினால்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போது இந்த மனம் திரும்புதல் செய்தியை கேட்ட மக்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நாம் அதே மத்தேயு 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்க முடியும். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்போ மனம் திரும்புவது என்ன அப்படின்னு சொன்னால், தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதுக்கப்புறம் பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுப்பது. அப்போ அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், உடனே ஞான ஸ்நானம் எடுக்காங்க.